நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சகாதேவன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ்வினி தேவர்களின் அருளால் பிறந்த ஞான வீரன். மகாபாரதத்தில் அர்ஜுனனின் வில் வீரம் அனைவருக்கும் தெரியும். பீமனின் பலமும் உலகம் போற்றுகிறது. ஆனால் எதிர்காலத்தை அறிந்திருந்தும் தர்மத்திற்காக மௌனமாக வாழ்ந்த ஒரு மாபெரும் ஞானி இருந்தார். அவர்தான் சகாதேவன். அவரது வாழ்க்கை ஏன் இவ்வளவு மர்மமானது? இன்று அந்த அதிசயமான வரலாற்றை பார்ப்போம். மகாபாரதம் என்பது வெறும் போர்க்கதை அல்ல, மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வையும் கற்றுத்தரும் மகா காவியம். அந்த மகா காவியத்தில் அதிகம் பேசப்படாத ஆனால் மிகப்பெரிய ஞானியாக போற்றப்பட்டவர் சகாதேவன். அஸ்தினாபுரத்தை ஆண்ட பாண்டு மன்னன் வீரத்திலும் நீதியிலும் சிறந்த அரசராக இருந்தார். ஆனால் ஒரு முனிவரின் சாபத்தால் அவர் இல்லற வாழ்க்கை வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அவர் தனது இரு மனைவிகளான குந்தியுடனும் மாத்ரியுடனும் காட்டிற்கு சென்றார். குந்திக்கு துர்வாச முனிவர் வழங்கிய தெய்வங்களை அழைக்கும் மந்திரம் இருந்தது. அந்த மந்திரத்தின் மூலம் தர்மதேவன், வாயுதேவன், இந்திரன் ஆகியோரின் அருளால் யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன் பிறந்தனர். பின்னர் மாத்ரியும் குழந்தை பெற வேண்டும் என்று விரும்பினார். குந்தி தனது மந்திரத்தை அன்புடன் பகிர்ந்தார். மாத்ரி அந்த மந்திரத்தின் மூலம் அஸ்வினி குமாரர்களை நினைத்து வேண்டினார். அவர்கள் அருளால் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். மூத்தவர் நகுலன், இளையவர் சகாதேவன். அந்த இரு குழந்தைகளையும் பார்த்த முனிவர்கள், இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அறிவிலும் வீரத்திலும் உலகம் போற்றும் மகான்களாக விளங்குவார்கள் என்று ஆசீர்வதித்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் சாபத்தின் காரணமாக பாண்டு மன்னன் உயிரிழந்தார். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத மாத்ரி தனது கணவருடன் உயிர் துறக்க முடிவு செய்தார். இறப்பதற்கு முன் தனது இரு குழந்தைகளையும் குந்தியிடம் ஒப்படைத்து, இவர்களை உன் குழந்தைகளைப் போல வளர்த்துவிடு என்று வேண்டினார். குந்தி அந்த வாக்குறுதியை இறுதி வரை காப்பாற்றினார். 5 பாண்டவர்களையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்புடன் வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே சகாதேவன் மிகவும் அமைதியானவன். மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது இயற்கையை ரசித்து ஆழமாக சிந்திப்பான். குறைவாக பேசினாலும் அவன் சொல்வது எப்போதும் சிந்திக்க வைக்கும் வார்த்தைகளாக இருக்கும். அவனது முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி, கண்களில் ஒரு விசித்திரமான ஞான ஒளி. அவனை பார்த்த முனிவர்கள், இந்த குழந்தை ஒரு நாள் உலகம் வியக்கும் ஞானியாக விளங்குவான் என்று கூறினர். காலம் நகர்ந்தது. பாண்டவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினர். அங்கே பீஷ்மர், கிருபாச்சாரியார், பின்னர் துரோணாச்சாரியார் ஆகியோரிடம் கல்வி கற்றனர். யுதிஷ்டிரர் நீதியில் சிறந்தார். பீமன் பலத்தில் புகழ் பெற்றார். அர்ஜுனன் வில் வித்தையில் உலகையே வியக்க வைத்தார். நகுலன் குதிரை பயிற்சியில் சிறந்தார். ஆனால் சகாதேவன், அவர் அமைதியாகவே இருந்தார். இருப்பினும் ஜோதிடம், கால கணிதம், அரசியல், போர்த்தந்திரம், சாஸ்திரங்கள் என பல துறைகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றார். ஆசிரியர்களுக்கே ஆச்சரியம் அளிக்கும் கேள்விகளை அவர் எழுப்புவார். இந்த இளைஞனின் அறிவுக்கு எல்லையே இல்லை என்று துரோணரும் வியந்ததாக கூறப்படுகிறது. அறிவு அதிகரித்த போதும் அகந்தை இல்லை, புகழ் வந்த போதும் பெருமை இல்லை. பணிவும் ஒழுக்கமும் தான் அவரது உண்மையான ஆபரணங்கள். ஆனால் அவரது வாழ்க்கையில் விரைவில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெறவிருந்தது. அந்த நிகழ்வுக்கு பிறகு உலகில் நடக்கவிருக்கும் பல விஷயங்களை அறியும் அபூர்வ ஞானம் சகாதேவனுக்கு கிடைக்கப் போகிறது. பாண்டு மன்னன் மறைந்த பின் அவரது இறுதிச் சடங்குகள் காட்டில் நடைபெற்றன. அந்த நேரத்தில் அங்கு இருந்த முனிவர்கள், தேவர்கள் மற்றும் தெய்வீக சக்திகள் அனைவரும் பாண்டுவுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர்.
அந்த சமயத்தில் யாரும் கவனிக்காத ஒரு அதிசய நிகழ்வு நடந்ததாக மகாபாரத மரபுக் கதைகள் கூறுகின்றன. சில பாரம்பரிய கதைகளின்படி தந்தையின் உடலுடன் தொடர்புடைய தெய்வீக சக்தியின் ஒரு துளி சகாதேவனுக்கு கிடைத்தது. அதை தொட்ட அந்த கணமே அவரது மனதில் அபாரமான ஞானம் உதித்தது. அந்த நாளிலிருந்து காலத்தின் ஓட்டம் அவருக்கு ஒரு திறந்த புத்தகமாக தோன்றியது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உணரக்கூடிய அபூர்வமான ஞானம் அவருக்கு கிடைத்ததாக பல பாரம்பரிய கதைகள் கூறுகின்றன. இது மகாபாரதத்தின் அனைத்து பதிப்புகளிலும் ஒரே மாதிரியாக இடம்பெறுவதில்லை. இது ஒரு பிரபலமான நாட்டுப்புற மரபு கதையாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஞானத்துடன் ஒரு கடினமான நிபந்தனையும் இருந்தது. யாராவது கேட்டால் மட்டுமே உண்மையை சொல்ல வேண்டும். தானாக சென்று எதிர்காலத்தை வெளிப்படுத்தக்கூடாது. சகாதேவன் அந்த நெறியை உயிரைப் போல காத்தார். இதற்கிடையில் கௌரவர்களின் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. குறிப்பாக துரியோதனன் பாண்டவர்களின் திறமையையும் புகழையும் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் துரோணாச்சாரியார் தன் மாணவர்களின் திறமையை சோதிக்க போட்டி நடத்தினார். அர்ஜுனன் வில் வித்தையில் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தார். பீமன் தனது பலத்தால் அனைவரையும் வியக்க வைத்தார். நகுலன் குதிரைகளை அடக்கும் கலையில் சிறந்தார். சகாதேவன் போர்த்தந்திரம், அரசியல், நேர கணிப்பு ஆகியவற்றில் அளித்த பதில்களை கேட்டு அங்கு இருந்த பெரியோர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். ஒரு அரசன் வெறும் வாளால் மட்டும் நாட்டை ஆள முடியாது. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் அறிவே உண்மையான வெற்றி என்ற அவரது வார்த்தைகள் பலரின் மனதில் பதிந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை. அந்த அமைதியே அவரை இன்னும் உயர்த்தியது. காலம் நகர்ந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் இளவரசர்களாக வளர்ந்தனர். துரியோதனனின் பொறாமை வெறுப்பாக மாறியது. அந்த வெறுப்பே பின்னர் மகாபாரத போருக்கு விதையாக அமைந்தது. சகாதேவன் இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்திருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தர்மத்தை மீறாமல், தனது வாக்குறுதியை மீறாமல் அவர் மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் பலருக்கு புரியவில்லை. ஆனால் சகாதேவனுக்கு அது ஒரு தியாகம். அடுத்ததாக பாண்டவர்களின் வாழ்க்கையை மாற்றிய திருப்புமுனை வந்தது. பாஞ்சால நாட்டில் நடைபெற்ற திரௌபதியின் சுயம்பரம். கௌரவர்களின் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. துரியோதனனும் சகுனியும் இணைந்து பாண்டவர்களை அழிக்க ஒரு கொடிய சதித்திட்டத்தை தீட்டினர். அரக்கு மாளிகை தீ வைக்கப்பட்ட போது அனைவரும் பாண்டவர்கள் உயிரிழந்து விட்டதாகவே நினைத்தனர். ஆனால் விதுரரின் அறிவுரையால் அவர்கள் இரகசிய சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து பிராமணர்களைப் போல வேடமிட்டு பல ஊர்களில் சுற்றித் திரிந்தனர். அந்த பயணத்தில் சகாதேவன் எப்போதும் அமைதியாகவே இருந்தார். ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலும் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனையை அளித்து தனது சகோதரர்களுக்கு துணையாக இருந்தார். ஒரு நாள் பாஞ்சால நாட்டில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியானது. மன்னர் துருபதன் தனது மகள் திரௌபதிக்கு சுயம்பரம் நடத்தப் போவதாக அறிவித்தார். இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவியது. மன்னர்கள், இளவரசர்கள், மாவீரர்கள் அனைவரும் பாஞ்சால நாட்டிற்கு திரண்டனர். பாண்டவர்களும் பிராமணர்களின் வேடத்தில் அங்கே சென்றனர். அந்த மண்டபம் தங்க தூண்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். சுயம்பர போட்டி மிகவும் கடினமானது. உயரத்தில் சுழன்று கொண்டிருந்த மீனின் உருவத்தை நேராக பார்க்காமல் கீழே இருந்த நீரில் தெரியும் அதன் பிரதிபலிப்பை பார்த்து அம்பு எய்தி இலக்கை துளைக்க வேண்டும். பல மன்னர்கள் முயன்றனர். யாராலும் முடியவில்லை. கர்ணன் கூட முயற்சிக்க வந்ததாக சில மரபுகள் கூறுகின்றன. ஆனால் பல காரணங்களால் அவர் வெற்றி பெறவில்லை.
அந்த நேரத்தில் பிராமணர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் முன்னே வந்தார். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர் வில்லை எளிதாக உயர்த்தி நீரில் தெரிந்த பிரதிபலிப்பை பார்த்து அம்பை எய்தினார். அம்பு நேராக சென்று இலக்கை துளைத்தது. மண்டபமே கரகோஷத்தால் அதிர்ந்தது. திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை அணிவித்தார். ஆனால் அதன் பிறகு பல மன்னர்கள் கோபமடைந்தனர். ஒரு சாதாரண பிராமணன் எப்படி இளவரசியை மணக்க முடியும் என்று அவர்கள் தாக்க முயன்றனர். அப்போது பீமனும் அர்ஜுனனும் வீரத்துடன் போரிட்டு அனைவரையும் விரட்டினர். சகாதேவனும் நகுலனும் தங்கள் சகோதரர்களுக்கு உறுதுணையாக இருந்து எந்த ஆபத்தும் நேராமல் பாதுகாத்தனர். பின்னர் பாண்டவர்கள் திரௌபதியை அழைத்து கொண்டு தாங்கள் தங்கியிருந்த குடிசைக்கு சென்றனர். அவர்கள் வெளியில் இருந்தபடியே, அம்மா, இன்று ஒரு அரிய பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினர். அதை பார்க்காமல் குந்தி, எதை கொண்டு வந்திருந்தாலும் ஐவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். பிறகு திரௌபதியை பார்த்ததும் குந்தி அதிர்ச்சி அடைந்தார். தான் அறியாமல் கூறிய வார்த்தையை மீற விரும்பவில்லை. மகரிஷி வியாசர் வந்து இது தெய்வத்தின் விருப்பம் என்றும் திரௌபதி 5 பாண்டவர்களுக்கும் மனைவியாக இருப்பது விதியின் திட்டம் என்றும் விளக்கினார். அவ்வாறு திரௌபதி பாண்டவர்களின் அரசியாக ஆனார். சகாதேவன் திரௌபதியை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினார். குடும்ப ஒற்றுமை குலையாமல் இருக்க வேண்டும் என்பதில் அவர் எப்போதும் அக்கறை கொண்டிருந்தார். அதன் பின் பாண்டவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. காண்டவ பிரஸ்தம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதை உலகமே வியக்கும் இந்திரபிரஸ்தம் என்ற மகத்தான நகரமாக மாற்றினர். ஆனால் பாண்டவர்களின் வளர்ச்சியையும் செல்வாக்கையும் பார்த்த துரியோதனனின் பொறாமை மீண்டும் கொழுந்துவிட்டது. அந்த பொறாமை உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சூதாட்டத்திற்கு வழிவகுக்கப் போகிறது. இந்திரபிரஸ்தம் நாளுக்கு நாள் செழித்து வளர்ந்தது. தர்மர் நீதியுடன் ஆட்சி செய்தார். பீமன் மக்களுக்கு பாதுகாவலனாக இருந்தார். அர்ஜுனனின் வீர புகழ் உலகம் முழுவதும் பரவியது. நகுலனும் சகாதேவனும் நாட்டின் நிர்வாகம், படையமைப்பு மற்றும் அரசியல் ஆலோசனைகளில் முக்கிய பங்கு வகித்தனர். இதையெல்லாம் பார்த்த துரியோதனன் மனம் பொறாமையால் எரிந்தது. ஒரு நாள் மாய சபைக்கு வந்த துரியோதனன் அங்கிருந்த மாய கட்டிட அமைப்புகளை புரிந்து கொள்ளாமல் தடுமாறி விழுந்தான். சிலர் சிரித்ததாக கூறப்படுகிறது. அந்த அவமானத்தை அவனால் மறக்க முடியவில்லை. அஸ்தினாபுரம் திரும்பியவுடன் அவன் தனது மாமனான சகுனியிடம், பாண்டவர்களை போரில் வெல்வது கடினம், ஆனால் சூழ்ச்சியால் வீழ்த்தலாம் என்றான். தர்மர் ஒரு பலவீனம் கொண்டவர். அவர் சூதாட்ட அழைப்பை மறுக்க மாட்டார். அதுவே நமக்கு வெற்றி. அதன்படி தர்மருக்கு சூதாட்ட அழைப்பு அனுப்பப்பட்டது. விதுரர் இதை விரும்பவில்லை. பீஷ்மர் மனவேதனையுடன் இருந்தார். ஆனால் அரச மரபை மதித்த தர்மர் அழைப்பை ஏற்றார். சகாதேவன் அமைதியாக அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். அவரது மனதில் ஒரு பெரும் போராட்டம். இது அழிவை நோக்கி செல்லும் பாதை என்று அவரது உள்ளம் சொல்லியது. ஆனால் தர்மத்தை மீறி பேச அவர் விரும்பவில்லை. சூதாட்டம் தொடங்கியது. சகுனியின் கையில் இருந்த பகடைக்காய்கள் சாதாரணமானவை அல்ல. அவன் நினைத்தபடியே விழுந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக தர்மர் தனது செல்வத்தையும் படையையும் அரண்மனையையும் ராஜ்யத்தையும் இழந்தார். அதோடு நிற்கவில்லை, தம்பிகளையும் பணயம் வைத்தார். முதலில் நகுலன், பிறகு சகாதேவன். சகாதேவன் எதுவும் பேசவில்லை. அவரது முகத்தில் கோபமோ பயமோ இல்லை. தன் அண்ணனின் முடிவை மதித்து அமைதியாக நின்றார். பின்னர் அர்ஜுனன், பீமன், இறுதியில் தர்மரும் தம்மையே இழந்தனர். அதன் பின் நடந்தது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அநீதி. திரௌபதியும் பணயமாக வைக்கப்பட்டார். அவளை அரசவைக்கு இழுத்து வந்தனர். அவமதிக்க முயன்றனர். அந்த நேரத்தில் சபையில் இருந்த பலர் தலை குனிந்தனர். சகாதேவனின் உள்ளம் கொதித்தது.
ஆனால் தர்மத்தின் எல்லையை மீறாமல் அவர் அமைதியாக நின்றார். திரௌபதி மனமுருகி பகவான் கிருஷ்ணரை வேண்டினார். அவரது அருளால் துச்சாதனன் எவ்வளவு இழுத்தாலும் திரௌபதியின் ஆடை முடிவில்லாமல் பெருகியது. அந்த அதிசயத்தை பார்த்த அரசவையே அதிர்ந்தது. இறுதியில் திருதராஷ்டிரர் பயந்து திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டார். பாண்டவர்களுக்கு அனைத்தையும் திருப்பிக் கொடுத்தார். ஆனால் துரியோதனன் மீண்டும் ஒரு சூதாட்டத்தை நடத்தச் செய்தான். இந்த முறை நிபந்தனை மிகவும் கொடியது. 12 ஆண்டுகள் வனவாசம், அதன் பின் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம். பாண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அரண்மனையை விட்டு வெளியேறும் போது மக்கள் கதறி அழுதனர். சகாதேவன் திரும்பி பார்த்தார். செல்வமும் அதிகாரமும் ஒரு கணத்தில் மறைந்து போகலாம், ஆனால் தர்மம் மட்டும் மனிதனை என்றென்றும் உயர்த்தும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். வனவாச வாழ்க்கையில் சகாதேவன் தனது ஞானத்தால் சகோதரர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். முனிவர்களிடமிருந்து வேதங்கள், அரசியல், ஜோதிடம், தர்மம் ஆகியவற்றை பற்றி மேலும் கற்றார். ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டார். ஆனால் வனவாசம் முடிந்த பிறகும் துரியோதனன் ஒரு ஊசியின் முனை அளவு நிலத்தை கூட கொடுக்க மறுத்தான். அதனால் தவிர்க்க முடியாத ஒரு போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. 13 ஆண்டுகள் முடிந்தன. பாண்டவர்கள் மீண்டும் தங்களுக்குரிய அரசை கேட்டனர். பகவான் கிருஷ்ணரே சமாதான தூதராக அஸ்தினாபுரம் சென்றார். 5 ஊர்களையாவது கொடுங்கள், போர் வேண்டாம் என்று வேண்டினார். ஆனால் துரியோதனன் அகங்காரமாக ஊசியின் நுனி அளவு நிலத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தான். அந்த ஒரு வார்த்தை உலக வரலாற்றின் மிகப்பெரிய போருக்கு வழிவகுத்தது. குருஷேத்திர போர். குருஷேத்திரம் வீரர்களால் நிரம்பியது. ஒருபுறம் பாண்டவர்கள், மறுபுறம் கௌரவர்கள். சங்கு முழங்கியது. போர் தொடங்கியது. சகாதேவன் அமைதியாக தனது தேரில் ஏறினார். அவரது கண்களில் கோபம் இல்லை, ஆனால் தர்மத்திற்காக போராடும் உறுதி மட்டும் இருந்தது. போரின் முதல் நாட்களிலேயே பல வீரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். அவரது வாள் வீச்சும் அம்பு எய்யும் திறனும் எதிரிகளை வியக்க வைத்தது. சூதாட்டத்தின் நாளை அவர் மறந்ததில்லை. அந்த அநீதிக்கு காரணமானவன் சகுனி என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் அவர் ஒரு சபதம் எடுத்தார். இந்த போரில் சகுனியை நானே வீழ்த்துவேன் என்று சபதமெடுத்தார். அது வெறும் கோபத்தின் வார்த்தை அல்ல, தர்மத்திற்காக எடுத்த உறுதி. போரின் இறுதி நாட்கள். கௌரவர்களின் படை சிதறியது. துரியோதனன் தோல்வியை நோக்கி நகர்ந்தான். அப்போது சகுனி இன்னும் தப்பிக்க முயன்றான். அவனை துரத்திச் சென்றவர் சகாதேவன். இருவருக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. சகுனி பல தந்திரங்களை பயன்படுத்தினான். ஆனால் சகாதேவன் மனம் தளரவில்லை. இறுதியில் ஒரு துல்லியமான தாக்குதலால் சகுனியை வீழ்த்தினார். பல ஆண்டுகளாக பாண்டவர்களின் மனதில் இருந்த வேதனைக்கு அன்றுதான் முடிவு கிடைத்தது. 18 நாட்கள் நடந்த போர் முடிந்தது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். தர்மர் அஸ்தினாபுரத்தின் அரசராக முடிசூட்டப்பட்டார். சகாதேவன் அரசவையில் முக்கிய ஆலோசகராக இருந்து நீதியுடனும் அறிவுடனும் நாட்டை நிர்வகிக்க உதவினார். அவருக்கு அதிகார ஆசை இல்லை, புகழ் தேடும் எண்ணமும் இல்லை. நாட்டின் நலனே அவரது குறிக்கோள். பல ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் பாண்டவர்கள் உலக வாழ்க்கையை துறக்க முடிவு செய்தனர். அவர்கள் இமயமலையை நோக்கி மகா பிரஸ்தான பயணம் மேற்கொண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை நினைத்தபடி அமைதியாக நடந்தனர். அந்த பயணத்தில் முதலில் திரௌபதி விழுந்தார். பின்னர் சகாதேவன் கீழே விழுந்தார். பீமன் ஆச்சரியத்துடன் தர்மரிடம் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டார். தர்மர் அமைதியாக, அவன் மிகப்பெரிய ஞானி, ஆனால் தனது அறிவின் மீது சிறிதளவு பெருமை கொண்டிருந்தான், அதுவே அவனுடைய குறை என்று கூறினார். இது அறிவு இருந்தாலும் பணிவு அவசியம் என்ற மகாபாரதத்தின் ஆழமான வாழ்க்கை பாடமாக கருதப்படுகிறது.
சகாதேவன் நமக்கு கற்பிப்பது. சகாதேவனின் வாழ்க்கை வெறும் வீர வரலாறு அல்ல, அது மனிதனின் குணநலன்களை வளர்க்கும் ஒரு வழிகாட்டி. அவர் நமக்கு சொல்லும் பாடங்கள் அறிவு இருந்தாலும் அகந்தை இருக்கக்கூடாது, தர்மத்தை எப்போதும் காக்க வேண்டும், குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், துன்பம் வந்தாலும் மனம் தளரக்கூடாது, நீதிக்காக பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும். இவ்வாறு அதிகம் பேசப்படாத பாண்டவர்களில் ஒருவராக இருந்தாலும் ஞானம், பணிவு, அமைதி மற்றும் தர்மத்தின் அடையாளமாக சகாதேவன் மகாபாரத வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கிறார். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. இது போன்ற மகாபாரதத்தின் மறைக்கப்பட்ட வீரர்களின் வரலாறுகளை அறிய சரோபாட்டி கதைகேளு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.